ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான முருங்கைக்கீரை ஜூஸ் தாங்க சொல்ல போகிறேன். முருங்கைக்கீரையில் சூப் எப்படி செய்கிறதுங்க பார்க்கலாம். முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. நம்ம உடலுக்கு வந்துட்டு எல்லா கீரையுமே நல்லது தான். ஆனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. முருங்கைக்கீரையில் எவ்வளோ யூஸ் இருக்குது தெரியுதுங்களா? நம்ம வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இதை மெயினாக எடுத்துக்கலாம். நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது. உடம்பில் உள்ள மெட்டபாலிசத்தை தோண்டி அதனால் தேங்கி இருக்கும் பார்த்திங்களா, கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி அப்படியே வெளியேற்றிடும். உள்ள சதம் இருக்கும். சில பேருக்குலாம் அதை வச்சு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, எப்படி சரி செய்யறதே தெரியாது. அவங்களுக்கு கூட இது சூப்பரான மருந்துன்னே சொல்லலாங்க. முருங்கை இலை சாறில் ஊட்டச்சத்து, ஆன்டி ஆக்சிட், உடம்பில் உள்ள உள்காயங்கள்லாம் சில பேர் கீழே விழுந்திருப்பாங்க. வெளியே காயம் இருக்காது, ஆனால் உள்ளுக்குள்ளே காயம் இருக்கும் ஆறாமல். அந்த காயத்துக்கு சூப்பராக இது சரியாகும். அலர்ஜி இருக்கும் சில பேருக்கு, மேலு கை காலெல்லாம் அலர்ஜியாக இருக்கும், அதுக்கு கூட இது சரியாகுதுங்க. இந்த முருங்கையில எவ்வளோ யூஸ் இருக்குது பார்த்தீங்களா? உடம்புல கெட்ட கழிவுகளை சுத்தம் செய்யுது. மெயினாக பார்த்திங்கன்னா குடல் சுத்தமாயிட்டாலே நமக்கு பாதி வியாதி வரவே வராதுங்க. இதில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தூண்டுகிறது. கண் பார்வை குறைபாடு இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு சூப்பரான ரெமெடி இது. உடல் சூடு பார்த்திங்கன்னா அவங்க பக்கத்தில் போய் அவங்க மேலே நம்ம வச்சாலே கை அப்படி சூடாக இருக்கும். அவங்க மேல் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ சூடாக இருக்கும் உடம்பெல்லாம். அவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான மருந்து. உடல் சூடு இருக்கிறவங்க ஒரு வாரம் இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் சூடு அப்படி கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடுங்க. நம்ம உடம்புல உடல் சூடு இந்த ரெண்டுமே கம்மி ஆயிடுச்சுன்னா நமக்கு நல்ல ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும்னு தான் அர்த்தங்க. ரத்தத்தில் உள்ள கெட்ட கழிவு இருக்குது பார்த்திங்களா, அதை வெளியேற்றிட்டு இதே நோயிலிருந்து நமக்கு பாதுகாக்களிக்கிறது. கர்ப்பப்பை உமன்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, பெண்கள், அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை நல்லா வலுப்பெற செய்கிறது. இப்போ குழந்தை பெற்றிருப்பாங்கள்ல, அந்த தாய்மார்கள் கூட பால் கொடுக்கறதுக்கு நல்லா சுரப்பியாக இருக்குது இந்த முருங்கைக்கீரை ஜூஸ். இவ்வளோ பெனிஃபிட் இருக்கிற இந்த முருங்கை ஜூஸை எப்படி செய்கிறது தானே கேட்குறீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கை இலை கொழுந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி போதும். ஒரு தடவை ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி போதும். முருங்கை இலை ஒரு கைப்பிடி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கிளாஸ் வாட்டர். இந்த மூணையுமே நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. அப்புறமா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை அப்படியே ஊற்றிக்கிட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கனால நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா வடிகட்டிட்டு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் தேன், ஹனி இருக்கு இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க. இது எப்போ தெரியுங்களா குடிக்கிறதுக்கு நல்ல பெஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து இந்த ஜூஸை குடிச்சிக்கலாம். சுகர் பேஷண்ட் இருக்கவங்க மட்டும் தேன் சேர்க்க வேண்டாம். தேனை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த 3 பொருளையும் போட்டு தாராளமாக குடிக்கலாம். ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாதுங்க. இதில் சைடு எஃபெக்ட் யாருக்கும் எதுவுமே கிடையாது. சூப்பரான ஜூஸுங்க முருங்கை இலை ஜூஸ். முருங்கை இலை இன்னும் எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. இவ்வளோ பெனிஃபிட் இருக்க ஜூஸ் நீங்கள் மிஸ் பண்ணலாமா? அதனால தான் உங்களுக்கு இந்த டிப் கொடுத்தேன். நான் கொடுத்துருந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். பாய், தேங்க்யூ.